வணக்கம் நம்ம ஊர் மக்களே, நான் உங்கள் சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் சண்முகவேல். 20 லட்ச ரூபா பட்ஜெட்ல வீடு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. உங்களுக்காகவே 2 பெட்ரூம் ஆல் கிச்சன் வித் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் வீடுகள் ரெடியா இருக்குங்க. இங்க மொத்தம் 3 வீடு சேல்ஸுக்காக இருக்குங்க. அதுல 2 பெட்ரூம் ஆல் கிச்சன் வீடு 2 வீடு இருக்கு. 3 பெட்ரூம் ஆல் கிச்சன் வீடு 1 வீடு சேல்ஸுக்காக இருக்குங்க. மொத்தம் 3 வீடு சேல்ஸுக்காக இருக்கு. இந்த 20 லட்ச ரூபா பட்ஜெட்ல உள்ள வீடு எங்க இருக்கு, வீடோட அமைப்புலாம் எப்படி இருக்குன்றத ஃபுல் டீட்டெயிலா பார்த்துடலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான வீடு மற்றும் வீட்டு மனைகள் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனல் மூலியமாவே கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா நம்ம சேனல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கால் ஆர் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் இந்த நம்பருக்கு. வணக்கம் நண்பர்களே, இங்க மொத்தம் 3 வீடு சேல்ஸுக்காக இருக்குங்க. 3 அபார்ட்மெண்ட் வீடு வந்து சேல்ஸுக்காக இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா வண்டலூர் நியர்பைல கண்டிகை அப்படின்ற லொகேஷன்ல தான் இந்த வீடு இருக்குங்க. கண்டிகையில IIIT பக்கத்துல யூனிடெக் அபார்ட்மெண்ட்ல இந்த வீடு சேல்ஸுக்காக இருக்கு. வண்டலூர் டு கேளாம்பாக்கம் போகக்கூடிய மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல வரக்கூடிய வீடு தாங்க. மெயின் ரோட்ல இருந்து எப்படி வரலான்றதை இப்ப நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் டு கேளாம்பாக்கம் போகக்கூடிய ரோடு. இது வண்டலூர்ல இருந்து வரக்கூடிய ரோடு. அண்ட் அகைன் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா கேளாம்பாக்கம் போகக்கூடிய ரோடுங்க. இது கண்டிகை ஜங்ஷன். இங்கிருந்து 2வது கிலோமீட்டர்ல நம்ம சைட் இருக்கு. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீரப்பாக்கம் அண்ட் ஊரப்பாக்கம் போயிட்டு ஜாயிண்ட் ஆகிற ரோடுங்க இது. இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு இடமா தேவைப்பட்டதுனாலும் இடமாவும் இருக்குங்க, லேண்டும் இருக்கு. உங்களுக்கு பொன்மார், புதுப்பாக்கம் அண்டு மாம்பாக்கம் இந்த சரௌண்டிங்ல லேண்டு தேவைப்பட்டதுனாலும் லேண்டும் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய வீடுங்க. 700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வரும், 500 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் ஏரியா வருங்க. லேண்டு மட்டுமே 500 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஃபுல்லாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிடெக் அப்பார்ட்மெண்ட் வீடு தான். ஒவ்வொரு பிளாக்காக தனித்தனியாக இங்கே பிரிச்சிருக்காங்க. எல்லா வீடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீலர் பார்க்கிங் தான் வரும். வெளியில் இந்த மாதிரி பேசேஜில் தான் உங்களுக்கு 2 வீலர் பார்க்கிங் வரும். இதில் நம்ம ஒரு பிளாக்ல இருக்கக்கூடிய வீடு தான் பார்க்க போகிறோம். இது வந்து 25வது பிளாக்கு. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு சேல்ஸுக்காக இருக்குங்க. 700 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா. ஒரு பிளாக்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃப்ளோர் வரைக்கும் வீடு கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 5வது ஃப்ளோர் வரைக்கும் வீடு இருக்கு. எல்லாத்துக்குமே இபி லைனும் தனித்தனியாக இருக்குங்க. இபி கனெக்ஷனும் தனித்தனியாக இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வீடுங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடும் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீடு தான். ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த வீடு இருக்குங்க. அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் கம் டைனிங் ஹால். நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய லிவிங் கம் டைனிங் ஹால் தான். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11க்கு 17 அப்படின்ற சைஸஸில் இருக்கும் இந்த லிவிங் கம் டைனிங் ஹால். அடுத்ததாக இது ஒரு பெட்ரூம்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டோர் தான் அங்கே வச்சுருக்காங்க. மெயின் டோரும் உங்களுக்கு ப்ளஸ் டோர் தான் இருக்கும். இது ஒரு பெட்ரூம். உங்களுக்கு சைஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 11 அப்படின்ற சைஸஸில் இந்த பெட்ரூம் வரும். அடுத்ததாக கிச்சனை பற்றி பார்த்துடலாம். அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6க்கு 7 அப்படின்ற சைஸ் தான் இந்த கிச்சன் இருக்குது. கவுண்டர் டாப் கிரைனட்டில் இருக்குங்க. வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்குது. இது கிச்சன் பேக் சைடில் இது ஒரு சர்வீஸ் ஏரியா. இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அதுக்கான பாயிண்ட்டும் இருக்குது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் தான். அடுத்ததாக இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வெளிச்சத்துக்காக 2 ஜன்னலும் அமைஞ்சிருக்கு. வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 இயர்ஸ் ஓல்டுனாலும் நல்ல ஒரு குவாலிட்டியாக தாங்க இருக்குது. இந்த வீடோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 லட்ச ரூபா வருங்க. இதே மாடலில் இன்னொரு வீடும் இருக்குது, அதுவும் 20 லட்ச ரூபா தான். 3 BHK வீடும் இருக்குங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 800 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் ஏரியா வரும், லேண்ட் ஏரியா வரும். அது 30 லட்ச ரூபா பட்ஜெட் வருங்க. பேங்க் லோன் தேவைப்படுதுனாலும் பேங்க் லோனும் அரேஞ்சும் பண்ணி தரலாம். அடுத்ததான் இந்த பெட்ரூம்ல வரக்கூடிய ஒரு சர்வீஸ் ஏரியாங்க. பால்கனி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பால்கனி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி டோரும் இருக்குது. இந்த வீடோட பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாலாம் நிறைய இருக்குங்க. ஒவ்வொரு பிளாக்குக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து பார்க்கும் இருக்குது. அடுத்ததாக காமனாக இருக்கக்கூடிய 2 பாத்ரூம்ங்க. இது ஒரு வாஷ் பேஷனும் இருக்குது. வெஸ்டர்ன் டைப்பில் இது ஒரு பாத்ரூம்.
அண்ட் அகெயின் இது ஒரு பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்ல இருக்கு. இது நல்ல ஒரு பெரிய பாத்ரூம் தான். ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். இது நல்ல ஒரு பெரிய பாத்ரூம் தான். வெஸ்டர்ன் டைப்ல அமைச்சிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட் வீடுகளை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீடு வந்து காமிச்சிடலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்க, உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.